வணக்கம் 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 அன்பு நண்பர்களே, உங்கள் அன்பிற்குரிய ஏகேஜி சித்தார்த் அபின்மன்யு. இன்னைக்கு 21/7/2024. இன்னைக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு திருநாள். இன்னைக்கு பௌர்ணமி, அதுவும் குரு பௌர்ணமியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த அற்புதமான வந்து பார்த்தோன்னா நாளில் இன்னைக்கு 3வது முறையே என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சி என்னவள் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி போனவங்கள ஜம்முன்னு வந்து பாருங்க, ஒரு சில்வர் கலர் பட்டு வேட்டி பட்டு சட்டையில் வந்து பார்த்தோன்னா போனதுங்களே. இந்த அற்புதமான வந்து பார்த்தோன்னா ஒரு நாளில் சமசூப்பரான மேஜிக்லாம் வந்து பார்த்தோன்னா நடந்துச்சு. போனது வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான ஒரு தரிசனம், நல்ல க்ரௌடு, பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா க்ரௌடுங்களே. சர்வசாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாலிடே வேறு, அது இல்லாமல் குரு பௌர்ணமி வேறு. ஸோ அதனால் மக்கள் எல்லாம் வந்து குவிஞ்சிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். அவ்வளோ வந்து பார்த்தோன்னா இது நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் கோயில் பக்கத்திலே வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, எந்த கோயில், இந்த கோயிலாம் கிடையாது, மதுரை மீனாட்சிலாம் கிடையாது, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, கோயில் பக்கத்திலே இருந்தாலும் சரி, அவங்க அனுமதி கொடுத்தால் மட்டும்தான், அவங்க உத்தரவு கொடுத்தால் மட்டும்தான் நான் உள்ளேயே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட இருக்க பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா தெரியுங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து பார்த்தோன்னா கூப்பிடுவாங்களே. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக நான் சாவகாசமாக வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணுறதுக்கு திருப்தியாக நிம்மதியாக ரொம்ப அப்படியே ஆழ்நிலையாக வந்து பார்த்தோன்னா தெய்வீக தன்மையோட தரிசனம் பண்ணுற தேவையான எல்லா சூழ்நிலையும் உருவாக்கி வச்சுட்டு தான் வந்து பார்த்தோன்னா அது மதுரை மீனாட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை இம்மையில் நன்மை தருவார் அவராக வந்து பார்த்தோன்னா மாமனாக இருந்தாலும் சரி, இல்லை மருதமலை முருகனாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி எனக்கு எப்போவுமே அப்படி தான் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்களே. அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா எனக்கு காலையிலேருந்து அவள் கூப்பிடல, பட் எனக்கு கூப்பிடுவான்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, நீ கூப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவோம், பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி 3வது முறையாக பார்க்க போகிறோம். என் வாழ்நாளில் முதல் முறையாக இன்னைக்கு தான் 3வது நாளாக, தொடர்ந்து 3வது நாளாக வந்து பார்த்தோன்னா நண்பருக்குரிய மதுரை மீனாட்சி வந்து பார்த்தோன்னா தரிசிக்கம் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரும் பாக்கியம் வந்து பார்த்தோன்னா இந்த மந்த்தில் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த டைமில் தான் கிடைச்சிருக்கு, அதுவும் இன்றைக்கி தான் வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கீங்களே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெளில போயிட்டு வந்து ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு. ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் வந்து டிக்கெட் கவுண்டரில் கொடுக்கணும், செப்பல் ஸ்டாண்டில் செப்பல் கொடுத்துட்டு டிக்கெட் கவுண்டரில் வந்து பார்த்தோன்னா ஃபோன்லாம் அலோடு கிடையாது, அங்கே எல்லாமே வந்து பார்த்தோன்னா கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு உள்ள மாலைலாம் வாங்கிட்டு பூலாம் வாங்கிட்டு அவளுக்கு தேவையான மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னால் அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு உள்ள என்ட்ரி வந்து பார்த்தோன்னா ஆகிறோம். கூட்டத்தை பார்த்ததையும் வந்து பார்த்தோன்னா அம்மாடி அம்மா, ஆத்தாடி ஆத்தா, என்னது இது, அம்மாடியோ இவ்வளோ பெரிய கியூ அப்படின்னு சொல்லிட்டு அம்புட்டு பெரிய வந்து பார்த்தோன்னா கியூங்களே. என்னன்னா அப்படியே இந்த 100 ரூபி கியூன்னு வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குங்களே, 100 ரூபா டிக்கெட்டு, அதுவே வந்து பார்த்தோன்னா இந்த பாம்பு மாதிரி கோயிலை சுற்றி வர மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களே. என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளேருந்து ஒரு குரல் வந்து பார்த்தோன்னா கேட்டுச்சு. நான் உடனே சொன்னேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், என்னவள் எல்லாத்தையும் பண்ணுவா, என் மதுரை மீனாட்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பண்ணுவா அப்படின்றதுக்காக அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிட்டு உள்ளே போனேன். கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா தண்ணி குடித்தேன். நான் நினச்சிருந்தா எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணி இருக்க முடியும். என்னை பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் தெரியும். நான் நினச்சா வந்து பார்த்தோன்னா டைரெக்டாக எங்கேருந்து எந்த வந்து பார்த்தோன்னா எம்கிட்ட இருந்து லெட்டர் வாங்க முடியுமோ அது அங்கேருந்து லெட்டர் வந்து பார்த்தோன்னா என்னால் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்க முடியும். நான் நினச்சிருந்தா லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு விவிஐபி தரிசனம் வந்து பார்த்தோன்னா என்னால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் வந்து பார்த்தோன்னா இந்த 3 நாட்களும் நான் எந்த வித இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணவே இல்லை. நான் யாருன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லவே இல்லை. நான் ஒரு ஆக்டர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்க முடியும். ஆஃபீஸில் வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்திட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்க முடியும். இல்லை நான் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா ட்ராவல் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கேன், இந்த கோயிலுடைய டோனர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணியிருக்க முடியும். இல்லை நான் வந்து பார்த்தோன்னா ப்ரொடியூசர், இல்லை சினிமா வந்து பார்த்தோன்னா ஆக்டர், இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்மீகவாதி, இல்லை ஒரு முருக பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்க முடியும். இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிஷியன் வந்து பார்த்தோன்னா ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து லெட்டர் வாங்குறதோ, இல்லை சென்ட்ரல்லேருந்து லெட்டர் வாங்குறதோ, இல்லை ஸ்டேட்லேருந்து வந்து பார்த்தோன்னா XRO ஏதோ ஒரு பார்ட்டிகிட்டேருந்து லெட்டர் வந்து பார்த்தோன்னா வாங்கி ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவங்க கிட்ட இருந்தோ, இல்லை ஆட்சி பொறுப்பில் இருக்கவங்க கிட்ட வந்து பார்த்தோன்னா இருந்து என்னால் லெட்டர் வாங்கிட்டு போயிட்டு தரிசனம் பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்த 3 நாளும் நான் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா அவள் அப்படி பண்ண சொல்லவே இல்லை. நீ வா நான் பார்த்துக்கிறேன். அவள் சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா என்னென்னா, நீ வா நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவ்வளோ விட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பார்த்தோன்னா எங்கே இருக்க போகுது. அது மற்றவங்க யாராக இருக்கலாம், அவங்க சிஎம் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், மரியாதைக்குரிய பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி தாத்தா வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற வந்து பார்த்தோன்னா எம்எல்ஏக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா பிஜேபி சார்ந்த நபர்களாக இருக்கலாம், இல்லை ஏடிஎம்கே சார்ந்த வந்து பார்த்தோன்னா முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் இல்லை எம்பிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், XRO இல்லை டிஎம்கே சார்ந்த வந்து பார்த்தோன்னா என்னுடைய சிஷியர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கலாம்,
இல்லை காங்கிரஸை சார்ந்த யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், எனக்கு லெட்டர் கொடுக்கறதுக்கு யாரோனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக இருப்பாங்க. நான் இந்நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் யூஸ் பண்ணதே கிடையாது. யாரையும் எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நின்னதே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுதான் இதை அடிக்கடி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. கரைப்படியாத வந்து பார்த்தீங்கன்னா கைகளுக்கு சொந்தக்கார் யார் அப்படின்னா எங்களுடைய ஆன்மீக தலைவர், எங்களுடைய ஆன்மீக வந்து பார்த்தீங்கன்னா செம்மல், எங்களுடைய குருஜி, எங்களுடைய சுவாமிஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதுக்கு யாரையும் எதிர்பார்த்தே நிற்க வந்து பார்த்தீங்கன்னா மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் சரி, நான் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணவே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் நான் நினச்சிருந்தேன் டேரெக்டாக ஃபோனை போட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லி இந்த மாதிரி எனக்கு லெட்டர் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஃபேக்ஸாகவே அனுப்பிச்சிடுங்க, இல்லை வாட்ஸ்அப் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிடுங்க, இல்லை மெயில் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிடுங்க, நான் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அப்படி பண்ணியிருக்க முடியும். ஏன்னா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ கிட்ட, மினிஸ்டர் கிட்ட, இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர் கிட்ட, இல்லை வந்து பார்த்தோன்னா மத்திய இணையமைச்சர்கிட்ட, இல்லை லோக்கலில் இருக்கிற எம்எல்ஏ கிட்ட, இல்லை எம்பி கிட்ட, இல்லை ஒரு கட்சி தலைவர் கிட்ட வந்து பார்த்தோன்னா அவங்க ஃபேமிலியோட வந்து, அதாவது விவிஐபி தரிசனம் டேரெக்டாக போய் தரிசனம் பண்ணுற மாதிரி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்களே. நான் நினச்சிருந்தாலும் அப்படி பண்ணியிருக்க முடியும். ஆனால் எனக்கு அப்படி ஒரு தேவைகள் வந்து பார்த்தோன்னா அவள் உருவாக்கி கொடுக்கல. அவள் சொன்ன ஒரே விஷயம், நீ வா நான் பார்த்துக்கிறேன், நீ வா நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அவளை விட வந்து பார்த்தோன்னா வேற யாரு, அவ தான் எல்லாமே, அவ தான் இயக்கிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கா. அவ தான் இந்த உடலை கொடுத்தா, அவ தான் இந்த உயிரை கொடுத்தா, அவ தான் வந்து பார்த்தோன்னா இது எல்லாத்தையும் கொடுத்தா, இந்த ஞானத்தை கொடுத்தா, அறிவை கொடுத்தா, இந்த மாதிரி பேச வந்து பார்த்தோன்னா கொடுத்தா, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா என் பரம்பரையில யாருக்குமே இல்லாத ஒரு ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் வந்து பார்த்தோன்னா உருவாக்கி வந்து பார்த்தோன்னா கொடுத்தால எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா அவ தான் கொடுத்தா. எனது எதுவுமே கிடையாது. அவ சொன்ன அதனால வந்து பார்த்தோன்னா அப்படியே கிளம்பி வந்து பார்த்தோன்னா போனேன். நான் மருதமலையில தேர் இழுக்கும்போது நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க, நிறைய பேர் வீடியோ வந்து பார்த்தோன்னா எடுப்பாங்களா. ரெகுலராக போயிட்டு வந்து பார்த்தோன்னா தேர் இருக்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எடுப்பாங்களே. அதில் யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்காரு. எனக்கு அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாதுங்களே. ஏன்னா வந்து மேலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஐ மீன் ஒரு ஸ்டேஜில் இருந்து கீழே இருக்க ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. ஆனால் கீழே இருந்து ஆடியன்ஸை இருந்து மேலே ஸ்டேஜில் யார் யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்தோன்னா பார்க்க முடியும். முந்தானேத்து கோயிலுக்கு போகும்போது அதே மாதிரி நிறைய பேர் பார்த்து பேசினாங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கு சார், நீங்கள் சினிமாவில் இருக்கீங்களா, இல்லை சீரியலில் தான் பண்ணுறீங்களா, இல்லை இந்த குக் வித் கோமாளின்னு சொல்லிட்டு விஜய் டிவியில் ஒன்று ஓடிட்டு இருக்கு அதில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. யூனிக்காக தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கும் அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்களே, நீங்கள் தனியாக தெரியுறீங்க. உங்களுடைய அந்த பட்டு, உங்களுடைய அந்த ஹேர் ஸ்டைலு, உங்களுடைய அந்த காஸ்டியூமு, நீங்கள் தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்தோன்னா தெரியுறீங்க. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா இருக்கீங்க. கட்டாயம் நீங்கள் சினி ஃபீல்டில் தான் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். இதுவாக இருக்கீங்களா, அதுவாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க. சில பேர் யூடியூப்ல பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருக பக்தர் தானே, நீங்கள் மருதமல்ல இருக்கக்கூடிய ஆள் தானே, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானேத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்களே, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அதில் நான் கரெக்டாக உள்ள மேற்கு கோபுரத்து வழியாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகிறேன். ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தாரு. உங்களை பார்த்துட்டு ஐ மீன் நான் தேர் இருக்கும்போது வந்து அவர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்களே. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்தார், என்னை பார்த்தாரு. சாமி உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நமஸ்காரம் சாமி, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. தெரியலிங்க, எங்கேயாவது பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். இல்லை உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னா, நீங்கள் மருதமலை தானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் மருதமலை ரெகுலராக வருவேங்களே, நான் உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் தேர் இழுப்பீங்க தானே, இதே ஹேர் ஸ்டைலு, உங்கள் ஹேர் ஸ்டைலை வச்சு தான் கண்டுபிடிச்சேன், இந்த பட்டை இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிங்களே. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பேங்களே, உங்கள் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களுடைய ஆன்மீகம் பிடிக்கும். நீங்கள் அங்கே மருதமல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேருக்கு அருள்வாக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க, நிறைய பேரோட இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தேர் இழுக்கும் போது வந்து நீங்கள் எல்லாரையும் அந்த ப்ரொடெக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இழுப்பீங்கல்ல. ஒவ்வொருத்தரும் அம்மா இந்த பக்கம் வாங்க, அவங்க மனசும் சங்கடப்படக்கூடாது, அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேரும் சேஃப்டியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இப்படி இப்படி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவீங்கல்ல. எனக்கு உண்மையாகவே அது ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் கிட்ட இருந்து பசங்க கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் உங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்கே பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். தரிசனம் பண்ணிட்டீங்களா அப்படின்னாரு. இல்லை இப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா. வாங்க சாமி வந்து பார்த்தோன்னா உள்ளே போய் தரிசனம் பண்ணலாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், ஆமாம் வரேன் தான், நீங்கள் போங்க, நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா வரேன். டிக்கெட் எடுக்க போகிறீங்களா? ஆமாம் 100 ரூபா டிக்கெட் வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வரேன். சாமி நீங்கள் எதுக்கு 100 ரூபா டிக்கெட்டு, நீங்கள் சொல்லியிருக்கலாமே ஆஃபீஸில் சொல்லாமல், நான் ஆஃபீஸில் சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்றும் வந்து பார்த்தோன்னா வேண்டாம். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன்னா, ஏன்னா என்னை அப்படி தான் மீனாட்சி வர சொன்னேன். நான் டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக வந்து பார்த்தேன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு வந்து, சாமி இவ்வளோ க்ரௌடு வந்து பார்த்தோன்னா இருக்கு, எப்படியே வருவீங்க? இல்லை நான் பார்த்துக்கிறேன். அவன் அப்படி தான் வந்து பார்த்தோன்னா வர சொன்னான். அதனால தான் அப்படி வந்து பார்த்தோன்னா வந்திருக்கான். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏற்பாடுகளை வந்து பார்த்தோன்னா பண்ணித்தரேன்னு வந்து பார்த்தோன்னா சொன்னேன். அதனால் நான் உள்ளே வந்து பார்த்தோன்னா வந்துட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொன்னங்களே. ஸோ ஏற்பாடு அவள் பண்ணித்தரேன்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியாச்சு. அதே மாதிரி இவர்கிட்ட வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு
கிளம்பி வந்து முன்னால் போயிட்டுருக்கேன் அந்த 100 ரூபி டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா போகிறேன்னு. அவர் மறுபடியும் ஓடி வந்து பார்த்தோன்னா வராரு. சுவாமி நீங்கள் தப்பாக எடுத்துக்கலாம் வந்து பார்த்தோன்னா நான் உங்கள் கூட வந்து பார்த்தோன்னா வரேன், உங்கள் கூட வந்து தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணுவேன். ஆல்ரெடி நான் விவிஐபி பாஸ் வந்து பார்த்தோன்னா வாங்கி வந்து இருக்கேன். விவிஐபி பாஸ் வந்து பார்த்தோன்னா வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் 6 பேருக்காக டிக்கெட் வந்து பார்த்தோன்னா எடுத்தேன். ஐ மீன் விவிஐபி பாஸில் வந்து பார்த்தோன்னா 6 பேருக்காக வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்தேன். அந்த 6 பேரில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் இன்னைக்கு வர முடியல, அவரால் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வர முடியல. இங்கே அவைலபிலிட்டி வந்து பார்த்தோன்னா இருக்குது. நீங்கள் வேணா வந்து பார்த்தோன்னா உங்களுடைய திருநாமத்தை வந்து உங்களுடைய நேம் ஆட் பண்ணி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தோன்னா வரலாங்களே, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆல்ரெடி ஒரு மினிஸ்டர் கிட்ட இருந்து லெட்டர் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்திருக்காருங்களே. பாருங்க, நான் கேட்கவே இல்லை, நான் எந்த வித இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணவே இல்லை. நான் பாட்டுன்னு சர்வசாதாரணமாக மக்களாக வாழ்றது எனக்கு ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா பிடிச்சமான ஒரு விஷயங்கள். அப்படியே வந்து பார்த்தோன்னா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்து அவரே கூப்பிட்டாரு. ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் பண்ணார். அவங்க ஃபேமிலியும் சரி, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், உங்கள் கூட சேர்ந்து தரிசனம் பண்ணால் வந்து பார்த்தோன்னா அது எங்களுடைய வாழ்நாள் புண்ணியமாக இருக்கும். அது இல்லாமல் இன்றைக்கி குரு பௌர்ணமி, ஒரு குரு வந்து பார்த்தோன்னா ஆசையோடு இன்றைக்கி வந்து மதுரை மீனாட்சி தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு என் தாயை பார்க்கணுன்னு வந்து பார்த்தோன்னா இருக்கிற வந்து பார்த்தோன்னா எண்ணத்தை விட உங்களை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு எண்ணம் இப்போ அதிகமாக வந்து பார்த்தோன்னா இருக்குது. இப்போ உங்களையும் என் தாயும் வந்து பார்த்தோன்னா நான் சேர்த்து பார்க்க போகிறீங்களே, எனக்கு அதுவே ஒரு பெரும் பாக்கியம். நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வந்து பார்த்தோன்னா வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். ஆத்ம திருப்தி, அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் எந்த இன்ஃப்ளூயன்ஸும் யூஸ் பண்ணவே இல்லை. எங்கேயும் வந்து பார்த்தோன்னா எதுவும் நான் யார் என்ன ஏது அப்படின்லாம் எதுவுமே சொல்ல, சர்வசாதாரணம் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வந்து பார்த்தோன்னா உள்ளே போயிட்டு பார்த்தேன். ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்தா உள்ளே போனேன். அவருடைய அந்த லெட்டரில் வந்து பார்த்தோன்னா அப்படி உள்ளே போயிட்டு அவளை பார்த்தேன். நான் என்ன காஸ்டியூமில் உள்ளே போனனோ சேம் அதே காஸ்டியூமில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ இருக்கேன். இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வெள்ளி நிற ஆடையில் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ வீட்டு இருந்தா. அப்படியே அவளை பார்த்ததையும் அவ்வளோதான், மொத்தமாக அப்படியே வந்து பார்த்தோன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே என்னத்து கேட்கறது, என்ன அந்த அழகு, அந்த பேரழகு, அவளுடைய அழகுக்கு இந்த ஈடு வந்து பார்த்தோன்னா இணையே கிடையாது. இந்த லோகத்தில் எதுவுமே ஈடு இணையே வந்து பார்த்தோன்னா கிடையாது. அம்புட்டு அழகு, அவ்வளோ அழகு, அவ்வளோ வந்து பார்த்தோன்னா அழகு. அப்படியே அவளை வந்து பார்த்தோன்னா நின்று அப்படியே பார்த்துட்டு அப்படியே மனசார தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானையும் போய் தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணிவிட்டு ஓகே வந்தாச்சு. ஹாப்பி, ரொம்ப சந்தோஷங்கள். உண்மையாகவே அவருக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, மீனாட்சியாக பார்த்து தான் வந்து பார்த்தோன்னா என் தாய் மீனாட்சியாக பார்த்து தான் வந்து பார்த்தோன்னா என்னை இந்த டைமில் வந்து பார்த்தோன்னா வர வச்சுருக்காங்க சாமி. நான் நேற்று வர வேண்டிய ஆள், நான் வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து பார்த்தோன்னா வந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நேற்று வர வேண்டிய ஆள் என்னால் வர முடியல, இன்றைக்கி போனால் வந்து பார்த்தோன்னா எப்படின்னு சொல்லிட்டு இவரும் வர வந்து பார்த்தோன்னா இல்லை, என் கூட வர வேண்டிய வந்து பார்த்தோன்னா இன்னொரு ரிலேட்டிவும் வரல. ஸோ அதனால் நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுது. ஆனால் வந்து பார்த்தா என் மிஸ்ஸஸ் தான் வந்து பண்ண சொன்னாங்க, இல்லை மீனாட்சி பார்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளம்பி இன்னும் வர இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்களும் வந்து பார்த்தா இமீடியட்டாக லெட்டர் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தோன்னா கிளம்பி வந்துட்டுங்களே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது எங்களுக்காக வந்து பார்த்தோன்னா எங்களை வர வைக்கவே இல்லை, உங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்து பார்த்தோன்னா மீனாட்சி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா. உங்களை கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக, இப்படி உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக மீனாட்சி எங்களை ஒரு கருவியா பயன்படுத்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது அப்படியே உடம்பெல்லாம் சிலுத்து வந்து பார்த்தோன்னா போயிடுச்சுங்களா. இப்பவும் அப்படிதான் இருக்குங்களா. ஆத்ம திருப்தி. நான் இதை தான் அடிக்கடி வந்து பார்த்தோன்னா சொல்லுவேனே. என் மாமன் இல்லாமல் எம்பெருமானும் என்னுடைய அன்பிற்குரிய மதுரை மீனாட்சியும் வந்து பார்த்தோன்னா நினைச்சிட்டு எப்பேற்பட்ட அதிசயங்கள் வேணாலும் வந்து பார்த்தோன்னா நிகழ்வுன்னு சொல்லுவேனே. அதே மாதிரி தான் நிகழ்ந்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே. அது திரும்பவும் சொல்கிறேன், என் மதுரை மீனாட்சியாக வந்து பார்த்து எனக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா பதவியை கொடுத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஹோம் மினிஸ்டர் பதவியை கொடுத்தாலும் சரி, இல்லை பாண்டிச்சேரியுடைய சீஃப் மினிஸ்டர் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கேயோட போஸ்டல் போஸ்டிங் கொடுத்தாலும் சரி, இல்லை டிஎம்கேல வந்து பார்த்தோன்னா ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் சரி, இல்லை எக்ஸ்ஆர்ஒய் பில்லை வந்து பார்த்தா பிஜேபியோட மாநில தலைவர் போஸ்டிங் கொடுத்தாலும் சரி, எக்ஸ்ஆர்ஒய் எதை கொடுத்தாலும் சரி, நான் ஆன்மீகத்துக்காக நிச்சயமாக தொன்றாட்டிகிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன். இந்த மக்களுக்காக சேவை புரிஞ்சுட்டே இருப்பேன். அவள் என்ன கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமாக அக்செப்ட் பண்ணுறது ரெடியாக வந்து பார்த்தோன்னா இருக்கேன். ஏன்னா கொடுப்பது வந்து பார்த்தோன்னா அவள் என்ன கொடுத்தாலும் நான் வாங்குவதற்கு தயாராக வந்து பார்த்தோன்னா இருக்கேன். ஸோ வாங்கிட்டு தான் நீங்கள் இருந்து வந்து பார்த்தோன்னா கிளம்புவனே. மிகப்பெரிய மாற்றத்தோடு தான் மதுரையிலேருந்து வந்து பார்த்தோன்னா கிளம்புவனே. ஏன்னா மதுரை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஊர். அதுலேயும் மதுரை மீனாட்சி
என் உயிரினும் வந்து பார்த்தோன்னா மேலானவள், எல்லாத்தையும் விட வந்து பார்த்தோன்னா மேலானவள். ஸோ அவகிட்ட இருந்து வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு தான் போவேன். நானும் ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தோன்னா ஒரு பிடிவாதக்காரன் தான், மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பார்த்தோன்னா சலிதம். ஆன்மீகத்தால் எல்லாம் முடியும், என்னால் எதுவும் முடியாது. ஆனால் என் மதுரை மீனாட்சி நினைச்சா அப்படின்னா யார்கிட்ட வேணாலும் லெட்டர் வாங்கி கொடுப்பா, யார் வேணாலும் சைன் போட வைப்பா, யார் வேணாலும் எப்பேற்பட்ட போஸ்டிங் வேணாலும் எனக்கு கொடுக்க வைப்பாள். இதை நான் சொல்லலை, ப்ரீவியஸில் நடந்த விஷயங்கள்லாம் அப்படி தான் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய இதிகாசங்கள்லேருந்து புராணங்கள்லேருந்து அதான் சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குது. நிகழ்காலத்தில் நான் ஒரு கிரேட் எக்ஸாம்பிளாக வந்து பார்த்தோன்னா இருப்பேன். மதுரை மீனாட்சியே சரணம். குருவருளும் திருவருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் குரு பௌர்ணமி தினம் வந்து பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள். குருவை மதியுங்கள், குருவால் மட்டுமே கடவுளிடம் கொண்டு செல்ல முடியும். குருவே வாழ்க, குருவே சரணம். எனக்கு குருவாக இயங்கிக் கொண்டிருக்கும் என் மாமன் எல்லாமல்ல எம்பெருமானுக்கும், மருதமலை முருகமச்சானுக்கும், மதுரை மீனாட்சிக்கும், அறுபடை வீடு முருக மச்சானுக்கும், 52 சக்தி பீடங்களுக்கும், விநாயக மச்சானுக்கும், 18 சித்தர்கள் தாத்தாவுக்கும் கொடான கோடி நன்றிகள். நல்லதே நடக்கட்டும். சிவாய நமக. மதுரை மீனாட்சியோட அருளால் என்னை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவியில் பார்க்கலாம். அது HM இருக்கலாம், இல்லை CM இருக்கலாம், இல்லை PM இருக்கலாம், XRO என்ன வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். ஈவன் ஒரு SPயாக கூட இருக்கலாம், ஐ மீன் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக கூட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம், இல்லை GSஆ இருக்கலாம், இல்லை ஜென்ரல் செக்ரட்டரியாக கூட வந்து பார்த்தோன்னா இருக்கலாம் ADMK. ஸோ என்ன வேணாலும் நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கட்டும். சிவாய நமக. தேசமும் தெய்வீகமும் 2 கண்கள் என தொடர்ந்து 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 பசுமோன் முத்துராமலிங்க தேவர் தாத்தாவுடைய வழியிலும், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தாத்தாவுடைய வழியிலும் தொடர்ந்து பயணிச்சுட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பீங்களா. ரொம்ப ரொம்ப நன்றிகள். சிவாய நமக. நன்றிகள். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலி பவா, தீர்க்க சுமங்கலி பவா, ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா, ஆயுஷ்மான் பவா. நன்றி.